ஒரு காட்டுக்கு நடுவுல இருந்த குளத்துல ஒரு வாயாடி ஆமை வாழ்ந்து வந்துச்சு. வெளியே வந்த ஆமை பேச துவங்கியதும் நண்டு பயந்து ஓடுச்சு. கொஞ்ச தூரத்துல 2 குருவிகளை பார்த்த ஆமை திரும்பவும் வாயாட ஆரம்பிச்சது. அத கேட்கவே முடியாம குருவிகளும் பறந்து போனாங்க. தன் எதிரே வர்ற எலிய பார்த்து ஆமை பேச துவங்கியதும் எலியும் ஓடுச்சு. ஆனாலும் ஆமையோட நெருங்கிய நண்பர்கள் 2 வெள்ளை நிற கொக்குகள். ஆத்துல நடந்ததையும் காட்டுல நடந்ததையும் ஒரு கதைய போல கொக்குகளுக்கு ஆமை சொல்லுச்சு. கதைய கேட்ட கொக்குகள் ரொம்ப சந்தோஷப்பட்டாங்க. வெயில் காலம் வந்தது. குளத்துல தண்ணீர் வற்றியது. உடனே ஆமை, தண்ணீர் வற்றினா மீன்களுக்கு பிறகு நானும் சாக வேண்டியதுதான். இதுல இருந்து எப்படியாவது பிழைக்கணுமே. என்னை எப்படியாவது காப்பாத்துங்க, இங்க இருந்தா நானும் இறந்துருவேன் அப்படின்னு சொல்லுச்சு. நீ சொல்றது சரிதான், ஆனா கொக்கான எங்களால எப்படி உன்னை வேறு இடத்துக்கு அழைச்சிட்டு போக முடியும் அப்படின்னு கொக்குகள் கேட்டன. நான் ஒரு கம்பியோட நடுப்பகுதியை கடிச்சு பிடிச்சுக்கிறேன். நீங்க 2 பேரும் கம்பியோட 2 முனைகளையும் கொத்தி பிடிச்சுக்கிட்டு பறக்கணும். உன்னோட யோசனை சரிதான், ஆனா ஒரு விஷயம், பறக்கிறப்ப நீ வாயை திறக்கவோ பேசவோ கூடாது. நான் பேசவே மாட்டேன் அப்படின்னு ஆமையும் பதில் சொல்லுச்சு. ஆமைக்கு ஆற்றை விட ஆகாய பயணம் சுகமாயிருக்கிறதா தோணுச்சு. வாயாடி ஆமையால எதுவுமே பேச முடியாம இருக்கிறது ரொம்ப கஷ்டமா இருந்துச்சு. ரெண்டு கொக்குகள் ஆமைய தூக்கிட்டு போறத பார்த்த காகத்துக்கு ஒரு யோசனை தோணுச்சு. காகம் ஆமை பறக்குமா அப்படின்னு கிண்டல் செஞ்சுச்சு. காக்கையோட வார்த்தைய கேட்ட ஆமைக்கு சகிச்சுக்க முடியல. காக்கைய பார்த்து பேசணும்னு வாய திறக்க ஆமை கீழே விழுந்துச்சு. கீழே விழுந்த ஆமை இனிமே தேவையில்லாம வாய திறக்க கூடாதுன்னு நினைச்சுக்கிட்டு குளத்தை நோக்கி நடக்க ஆரம்பிச்சது. அம்மா, இப்ப என்ன பண்றேன்னு பாருங்க. என் வாழை விட. டேய் சுட்டி பையா, இதெல்லாம் ஓ வேலை தானா? சரியான வாளு. நான் என்ன செஞ்சாலும் அவனை தான் கொஞ்சுறாங்க.
நான் என்ன பண்றேன்னு பாரு. கா கா கா. அம்மா அம்மா பூதம். என்னது பூதமா? ஓ அக்கா எங்க? காத்து காத்து. ஐயோ அம்மா இங்க வாங்க அம்மா. ஆஹா இது உன் வேலைதானா? வெளியே வா. அம்மா என்னால வெளிய வர முடியல. அம்மா அம்மா அக்காவை காப்பாத்துங்க. மெதுவா. கெட்டுவ பிடிக்க வந்த போதும் ஒண்ணு பிடிச்சிடுச்சா? போடா. ஹாய் நல்ல பழுத்த பப்பாளி. ஐயோ காத்து இழுக்காத, நான் கீழே விழுந்துருவேன். உனக்கு என்ன பண்ற பாரு. குருவி சந்தோஷமா இருக்கு. அதோட முட்டைங்க குஞ்சு பொறிக்க போதுன்னு நினைக்கிறேன். நாம போய் பார்க்கலாமா? காத்து இங்க குருவியோட 3 முட்டைங்க இருக்கு. சரி. அச்சோ என் முட்டைய காணோம். என் முட்டை எங்க? என் முட்டைய காணோம். ஓ நீங்க தானா? என் முட்டை எங்க சொல்லுங்க. சொல்லலன்னா உங்களை கொத்திடுவேன். செல்லங்களா இங்கதான் இருக்கீங்களா? அம்மா பயந்துட்டேன். ரொம்ப பயந்து போயிட்டோம். பாரப்போ அந்த அம்மா பாத்தும் அந்த குழந்தைங்களும். காத்து அந்த வாத்து குஞ்சுங்கள நாம கூட்டிட்டு போயிடலாமா? சரிதான் வா வா. அச்சோ என் குஞ்சுகளை காணுமே. ஏய் அங்கே நில்லுங்க. சொல்றல நில்லுங்க. பசங்களா அப்போ அந்த கொக்கு மாமா இங்கதானே உட்காருவாங்க? ஆமா இனிமேதான் வருவாங்க. அப்படியா? சரி சீக்கிரம் சரி. என்ன காப்பாத்துங்க. நிக்க முடியல. சின்னனும் சின்னனும் ஏதோ திருட்டுத்தனம் பண்ணிட்டு ஓடுற மாதிரியே இருக்கே. இவங்களை பிடிக்கிறதுக்கு ஒரு வழி இருக்கு. வா அப்போ. வேகமா வா. வா அப்போ வா வா ஒளிஞ்சுக்கலாம். ஐயோ காட்டு போன. அவன் பாத்துட்டான். இல்ல நல்ல வேளை அவன் வரல. தப்பிக்கவா பாக்குறீங்க? காட்டு பூனை வந்துருச்சு. ஏய் எங்க ஓடுறீங்க? நில்லுங்க. ஐயோ அம்மா காட்டு பூனை. அச்சோ பாரு அம்மா. காத்து எழுந்து வா.
காட்டு பூனை போயிடுச்சு. அப்பா தப்பிச்சிட்டோம். ஆஹா, வந்துட்டீங்களா? எங்க போயிருந்தீங்க ரெண்டு பேரும்? இன்னைக்கு எங்க போய் என்ன சேட்டை பண்ணிட்டு வந்தீங்க சொல்லுங்க. ஒன்னும் இல்லம்மா. ஐயோ காட்டு பூனை. நான் காட்டு பூனை இல்ல, பூதம். அப்ப காட்டு பூனை கிட்ட சேட்டை பண்ணிட்டு வரீங்களா? உங்களை பிடிச்சிட்டு போக போறான். சொன்ன பேச்சு கேக்குறதே இல்லல்ல.